ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கித்தியா சமையல் பாக்ஸ். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு அருமையான கிரேவி தான் பார்க்க போகிறோம். சப்பாத்தி, பூரி, பரோட்டா இது எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட்ற மாதிரி. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா பன்னீர், வெங்காயம், தக்காளி, பட்டாணி, இஞ்சி பூண்டு விழுது, ஜீரகம், மிளகாத்தூள், காஷ்மீரி சில்லி பவுடர், மல்லித்தூள், கரம் மசாலா தூள், கொத்தமல்லி, தேவையான அளவு உப்பு. இப்போ ஒரு பேனில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் வச்சுருக்கேன். அந்த எண்ணெயில் வந்து வெங்காயம் சேர்த்துடலாம். ஒரு வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு தக்காளி சேர்த்துருங்க. வெங்காயம் வந்து நம்ம இது அரைக்க போகிறதுன்றதுனால நீங்கள் ரொம்ப பொடி பொடியாக கட் பண்ண வேணாம், கொஞ்சம் பெருசாகவே கட் பண்ணி அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. என் சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஆல் என்ற பட்டன் ப்ரெஸ் பண்ணி தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். இப்போ அந்த வெங்காயத்துக்கு கொஞ்சம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ அதை மிக்ஸி ஜாரில் அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம், வெங்காயம் தக்காளிலாம். இப்போ அதை நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு பேனில், அதே பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஜீரகம் சேர்த்துருங்க. இந்த டிஷ் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மட்டர் பன்னீர் மசாலா கிரேவி தான் நான் செஞ்சிட்ருக்கேன். இப்போ இதில் இஞ்சி பூண்டு விழுது இதில் சேர்த்துடலாம். இப்போ அதை நல்லா சேர்த்துட்டு அதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அடுப்பை கொஞ்சம் நல்லா மீடியம் சைஸ்லேயே வச்சுட்டு அதை பண்ணுங்கள். என்னோடய சேனலில் வந்து எல்லா ரெசிபீஸும் நான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் போய் என்னோடய சேனலில் போய் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ அதில் மிளகாத்தூள் சேர்த்துருங்க. இப்போ இதில் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துங்க. காஷ்மீரி சில்லி பவுடர் வந்து வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் கலர் கோசரம் சேர்த்துருக்கேன், வேண்டாம்னா விட்டுடலாம். இப்போ இதில் மல்லித்தூள் சேர்த்துருங்க. 1 ஸ்பூனு மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். அது நல்லா வதக்கி விட்டுக்கோங்க எல்லாத்தையும். அடுப்பை கொஞ்சம் நல்லா மீடியம் சைஸ்லேயே வச்சுட்டு அதை வதக்குங்க. இப்போ இதில் வந்து அந்த அரைச்சி விழுது அதில் சேர்த்துடலாம். இப்போ அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதில் சேர்த்துக்கலாம். அந்த இதில் மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதில் சேர்த்துக்கோங்க. இது பார்த்திங்கன்னா சப்பாத்தி, பூரி, பரோட்டா எல்லாத்துக்குமே இது சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். இது ஹோட்டலில் எப்படி இருக்கோ டேஸ்ட், அந்த டேஸ்ட்டில் வரும். நீங்கள் வீட்டில் செஞ்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு என்ன ரெசிபின்னு கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. நான் ஷார்ட்ஸில் வந்து ட்ரெஸ்ஸஸ்லாம் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன், வீடியோஸ்லேயும் ட்ரெஸ்ஸஸ்லாம் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். எல்லா ட்ரெஸ்ஸஸும் நான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு நிறைய பேர் ஷார்ட்ஸில் வந்து கமெண்ட் பாக்ஸில் டவுட்ஸ்லாம் கேட்டிருந்தீங்க. அதுலேயும் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன். அந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ்லாம் நான் சென்ட் பண்ணுவேன். நான் டேரெக்டாக ஹோல்சேல் ரிட்டைன் வாங்கிட்டுருக்கேன். உங்களுக்கு வித்தின் 1 வீக்கில் உங்களுக்கு இது ட்ரெஸ்ஸஸ்லாம் வீட்லேயே டெலிவரி ஆகிடும். இப்போ பட்டாணி இதில் சேர்த்துடலாம். பட்டாணி வந்து ஃப்ரெஷ் பட்டாணி தான் நான் சேர்த்துருக்கேன். அதை நல்லா சேர்த்துட்டு அதை நல்லா அந்த கிரேவியோடையே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வேறு என்ன டவுட்ஸ்னால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. ஸோ ட்ரெஸ்ஸஸ்லாம் நான் வந்து எல்லா ட்ரெஸ்ஸஸும் நான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் வந்து என்னோடய சேனலில் போய் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ இதில் பன்னீர் சேர்த்துடலாம். 200 கிராம்ஸ் பன்னீர் எடுத்து வச்சுக்கேன், அதை இதில் சேர்த்துடலாம். அதை சேர்த்துட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது ரொம்ப ஈஸியான இது, இந்த மாதிரி இது செய்கிறது. அதுவும் அதே சமயத்தில் ரொம்ப டேஸ்ட்டாகவும் நல்லாயிருக்கும். நீங்கள் இதை செஞ்சு வீட்டில் செஞ்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துடலாம். தண்ணி சேர்த்து இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துருங்க. உப்பு சேர்த்துட்டு அதை நல்லா அப்படியே கிளறி விட்டுருங்க. அந்த கிரேவி, அந்த பன்னீர் எல்லாம் ஒரு 2 மினிட்ஸ்க்கு அது அப்படியே இருக்கட்டும். அதை நல்லா அதை அப்படியே கிளறி விட்டுருங்க. வேறு என்ன இது டவுட்ஸ்னால் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. இப்போ இதில் கரம் மசாலா தூள் சேர்த்துடலாம். இப்போ சேர்த்துட்டு அதை நல்லா அப்படியே கிளறி விட்டுருங்க. என்னோடய சேனலில் வந்து நான் என்னோடய சமையல் வீடியோஸும் நான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன், ட்ரெஸ்ஸஸும் நான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். ட்ரெஸ்ஸஸ் பார்த்திங்கன்னா குர்த்தீஸு, லெஹங்காஸ், சாரீஸு, டிசைனர் சாரீஸு, பார்ட்டி வேர் குர்த்தீஸு எல்லாமே நான் சென்ட் பண்ணிகிட்ருக்கேன். என்ன டவுட்ஸ்னால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. அதுலேயே என் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன். நிறைய பேர் என்னை கேட்டிருந்தீங்க. நிறைய பேர் கேட்டுட்டு ஆனால் வந்து நான் அதுலேயே என் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன். அந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் நான் வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணுவேன். இப்போ இதில் கொத்தமல்லி இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டிங்கன்னா ஒரு அருமையான ஒரு மட்டர் பன்னீர் மசாலா கிரேவி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ஹோட்டல் மாதிரி இந்த டேஸ்ட் கிடைக்கும். இப்போ இதை பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக உனக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஆல் என்ற பட்டன் ப்ரெஸ் பண்ணி தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். வேறு என்ன டவுட்ஸ்னால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. மெயின்வைல் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸஸும் நான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் மீட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.